அண்மை செய்தி. மழை காரணமாக வரத்து குறைவால் பூக்களின் விலை உயர்ந்திருக்கிறது. மழை காரணமாக வரத்து குறைவால் தோவாளை மலர்ச்சந்தையில் பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கிலோ 500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட பிச்சிப்பூ இன்று 2000 ரூபாய்க்கு விலை உயர்ந்து விற்பனையாகி வருகிறது. மழை காரணமாக கன்னியாகுமரி தோவாளை மலர்ச்சந்தையில் பூக்களின் விலை அதிகமாக உயர்ந்திருக்கிறது. 500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட பிச்சிப்பூ இன்று கிலோ 2000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அண்மை செய்தியில் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ், தொடர்பான விவரம். நிச்சயமா மாலதி, கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தை என்பது உள்ள பூக்களில் சர்வதேச வர்த்தக மையத்தாக திகழ்ந்து கொண்டு வருகிறது. இங்கு உள்ள பூக்கள் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி ஆகின்றன. அதே போன்ற கேரளா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் இங்கிருந்து பூக்கள் விற்பனைக்காக கொண்டு செல்லப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையில் பூ சந்தையில் ஆரல்வாய்மொழி, குமாரபுரம், காவல் கிணறு, ராதாபுரம், வடக்கன்குளம் ஆகிய பகுதியிலிருந்து பிச்சி பூக்கள் கொண்டு வரப்படுகின்றன. கோவில்பட்டி, சங்கரன் கோவில், ராஜபாளையம், மதுரை, மானாமதுரை, கொடரோடு, திண்டுக்கல் ஆகிய ஊர்களிலிருந்து மல்லிகை பூக்களும் வந்து கொண்டு வரப்படுகிறது. மேலும் பெங்களூரில் இருந்து ஓசூர், ராயக்கோட்டை, சேலம் ஆகிய ஊர்களிலிருந்து மஞ்சள் கிராந்தி, பட்டர் ரோஸ், தென்காசி, புளியங்குடி, அம்பாசமுத்திரம், திருக்கன்குடி ஆகிய பகுதியிலிருந்து பச்சை துளசி உள்ளிட்ட பூக்களும் கொண்டு வரப்படுகின்றன. செந்தாராபுரம் ஊரிலிருந்து தோவாளை, மருதூர், ராஜா ஊர்களிலிருந்து சாமந்தி பூக்களும் கொண்டு வரப்படுகின்றன. இங்கு மழை காரணமாக பிச்சிப்பூவின் உற்பத்தி என்பது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் தோவாளை பூச்சந்தையில் பிச்சிப்பூவின் வரத்து என்பது கணிசமாக குறைந்து வருகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கிலோ 500 ரூபாய்க்கு விற்பனை செய்ய வந்த பிச்சிப்பூ இன்று 2000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதே போன்று மல்லிப்பூ 1000 ரூபாய்க்கும், சேல அரளி 180 ரூபாய்க்கும், உள்ளூர் அரளி 100 ரூபாய்க்கும், மஞ்சள் கிராந்தி 100 ரூபாய்க்கும், ரோஸ் 150 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 150 ரூபாய்க்கும், கொழுந்து 150 ரூபாய்க்கும், மறிக்கொழுந்து 150 ரூபாய்க்கும் என இந்த சந்தையில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. மழையின் காரணமாக உற்பத்தி பாதிக்கப்பட்டு வருவதால் குறைவான பிச்சிப்பூவிற்கு கடும் கிராக்கியும் உள்ளது. மேலும் தற்போது திருமண காலம் என்பது அது பூர்த்த நாள் என்பது வந்து கொண்டிருக்கிறது. இதை ஒட்டியும் இந்த பூக்களின் விலை என்பது மிக அதிகமாக காணப்படுகிறது. இன்று அமாவாசை அன்று இந்த பூக்களின் விலை என்பது மிக கடுமையாக உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் இந்த பூக்களை வாங்குவதில் மிக ஆர்வம் காட்டாமல் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மாலதி. செல்வராஜ், இது தொடர்பான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.